ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ஸ்வீட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி இல்லை, ஆனால் குழந்தைங்களோட ஃபேவரட்டான கலாக்கந்த். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பன்னீர் இல்லாமல் பால் பவுடர் வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாகவே கலாக்கந்த் செய்யணும்னா நம்ம பன்னீரில் தான் செய்யணும். ஆனால் பன்னீர் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பால் பவுடரில் எப்படி செய்யலாம், ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இது நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா பால் பவுடர் பால்லாம் சேர்க்குறதுனால கண்டிப்பாக அடி பிடிக்கும். அதனால நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேட்டுலா அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்து நல்லா இந்த மாதிரி சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கப்பி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி கேக் பேக் பண்ணுற ட்ரே அப்படி இல்லைன்னா நார்மல் ட்ரேயில் பட்டர் பூசிக்கோங்க. பட்டர் பூசிட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ப்ளேஸ் பண்ணி இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பேனு அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கும். அந்த சமயம் எலுமிச்சம்பழம் சாறு புளியணும். எலுமிச்சம்பழம் சாறு புளிஞ்சாதான் உங்களுக்கு பன்னீர் மாதிரியே நல்லா திரிஞ்சு வரும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் 4-5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சனால உங்களுக்கு பன்னீர் மாதிரி பால் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், அங்கங்கே கட்டி கட்டியாக திரிஞ்சு வர ஆரம்பிக்குது. கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், 5-6 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். தொடர்ந்து கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 8-10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலாக்கந்த் ரெடி ஆகிடும். பாருங்கள், பேன்லேருந்து ஒட்டாமல் வரணும், அதுதான் சரியான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கலாக்கந்த் ரெடி பண்ணிட்டோம். இதை பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சரிசமமாக இருக்க மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா நவுத்தி விட்டுக்கோங்க. நவுத்திட்டு நல்லா சரிசமமாக இருக்கணும். ஓரங்களும் சரி நடுப்பாகமும் சரி ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. 20-25 பிஸ்தா பருப்பை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை எடுத்து எல்லா பக்கமும் தூவி விட்டுக்கோங்க. கடையில் வாங்குற மாதிரியே உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பிஸ்தா பருப்பு மேலே தூவி விடணும். அது மட்டும் இல்லை, ரோஸ் பெட்டல்ஸ், ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் கடையில் கிடைக்கும். அதையும் வாங்கி கொஞ்சமாக தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பிஸ்தா பருப்பு தூவி விட்ட பிறகு உடனே நம்ம கட் பண்ண இயலாது. இதை அப்படியே 4-5 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் பண்ண வச்சு நல்லா கூல் ஆனோன்னு இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே இது ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு மறுபக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். பன்னீர் வச்சு தான் நீங்கள் கலாக்கந்த் செய்யணும்னு இல்லை. இந்த மாதிரி பால் பவுடர் இருந்தால் கூட ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். குழந்தைங்க கேட்ட உடனே கரெக்டாக ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே கலாக்கந்த் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி அளவுகளோட இதே மாதிரி கலாக்கந்த் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பாரம்பரிய அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.